நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சட்டமன்றத்துல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க தாவேகா. நாங்க எந்த ஆட்சியும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த எங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வு தான் இந்த நேரலை அப்படின்றது ரொம்பவே தம்பட்டம் அடிச்சிருந்தாரு. சட்டமன்றத்துல பொதுவா ஆளும் கட்சி தரப்புல இருந்து தான் வீடியோக்கெல்லாம் வெளியிடுறது வழக்கமா இருந்தது. ஆனா தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இது தடைபடாது. எதிர்கட்சிகளும் கேட்கிற கேள்விகளும் இங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு நிகழ்ச்சி கூட தடைப்படாம நாங்க என்ன பண்ணுவோம், நேரலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியெல்லாம் அள்ளி வீசி அதை செஞ்சு காட்டினாங்க. இது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப பெருமையா பேசினாரு. உங்க வீட்டு பெருமை எங்க வீட்டு பெருமை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெருமையாவே என்ன பண்ணாரு அவர் பேசினாரு. யாரும் செய்யாதது விஜய் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேத்து மட்டும் ஏன் சார் லைவ் கட்டாச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா வாயை மூடிட்டு கம்முன்னு உக்காந்துருக்கிறாங்க. ஆக்சுவலா சட்டமன்றத்துக்குள்ள பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த லைவ் கட்டாந்தல. இதுக்கு முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல எதிர்கட்சிகள் எப்படியோ தாவேகா அரசுக்கு எதிராக தான் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா லைவ் கொடுத்தாங்க. பாத்தீங்களா எதிர்கட்சியோடைய தகுதி என்ன, நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே, நம்ம ஆட்சி எப்படியெல்லாம் தரகுறவா பேசுறாங்க, நம்ம அண்ணன் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தரகுறவா பேசுறாங்க, நம்ம ஆட்சிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமா ஓப்பனா எல்லாருக்கும் காமிச்சாங்க லைவ். எதுவுமே தடை பண்ணல, எதுவுமே துண்டிக்கல, கரெக்டா வந்தது லைவ். சோ அப்பவே என்ன பண்ணாங்கன்னா பெருமையா பேசுனாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அது மாத்திரம் இல்லாம சட்டமன்றத்து கூடின போது ஆளுநர் உரை நிறுத்தினார். அதுலயும் ஃபுல்லா என்ன பண்ணாங்க வச்சாங்க. ஏன்னா அதுல தாவேக்காவுடைய அரசு பெருமைகளை பத்தி பேசுவாங்க. மக்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஆட்சி பெருமை எப்படி இருக்கு, நம்ம அண்ணன் சிஎம் உடைய பெருமை எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா லைவ் போட்டாங்க. சரி ஓகே, மறாத நாள் மேகதாது அணை கட்டுறாங்கல்ல கர்நாடகா, அதுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, அரசு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்துல யாருன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ, சோ அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். பாத்தீங்களா நம்ம அண்ணன் விஜய் தாவேகா அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்னு தீர்மானம் கொண்டு வராங்க, இவங்க எல்லாருமே தடை பண்றாங்க பாத்துக்கோங்க மக்களே அப்படின்னு ஓப்பனா படம் போட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்த சீனே வேற. என்ன அப்படின்னா எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிச்சு. ஆதரவு தெரிவிச்சது இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு கோரிக்கை வச்சாரு. இந்த தீர்மானத்தை ஒட்டி எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிகளும் சேர்ந்து ஒரு குழுவா அமைஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு இந்த தீர்மானத்தை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு நல்ல விதமான ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. உடனே தாவேகா காரங்களுக்கு லைவ் கட் பண்ண முடியாது. அச்சோ சூப்பரான ஐடியாவா இருக்குது, இந்த ஐடியாவை விஜய் ஒத்துக்கல அப்படின்னா மக்களுக்கு தவறா போயிடும். ஏன்னா திமுக சூப்பரான ஐடியா கொடுத்துருக்குது, இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ரிஜெக்ட் பண்ணா ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு மக்களே கேள்வி கேட்பாங்க. ஏன் சூப்பரான ஐடியா தானே, எதுக்கு இதை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா லைவை கட் பண்ணவே இல்லை. உடனே சிஎம் என்ன பண்ணாரு, இந்த கோரிக்கை நான் ஏத்துக்கிறேன், நான் சேர்த்துக்கிறேன், இந்த தீர்மானத்தோட சேர்த்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்துதான் இருக்குது செக் பயங்கரமா. என்ன அப்படின்னா ஆளுநர் உரை மீதான பதில் உரை, அதாவது நன்றி யாரா சொல்லுதுன்னா பதில் எதனா கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு விவகாரம் வந்தது. இதுல எதிர்கட்சிகள் பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இங்க தாவேகா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நீங்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சார்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், ஏன் லைவை கட் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டா பதில் கிடையாது. ஆக்சுவலா உள்ள நடந்த சம்பவமே வேற. பல அடிதடிகள்லாம் நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா திமுக எம்எல்ஏகள் கேள்வி கேட்டு இங்க ரொம்பவே அவங்க என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு உடனே தாவேகாவில பதில் சொல்லவே முடியல. சிஎம் கப்சிப், துறை சார்ந்த அமைச்சர்கள் வாயை திறக்கல. பேசுனது ரெண்டு பேர் தான், ஒன்னு ராஜ்மோகன், இன்னொன்னு ஆதவர்ஜனா. இவங்க 2 பேர் தான் பேசுறாங்களே. சோ இந்த பக்கம் திமுகவில இருந்து பலவிதமான கேள்விகள் அட்டாக் ஆயிருக்கு. இதை தாக்கு பிடிக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுந்து கூச்சலிட்டு இருக்காங்க. ஏய் 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 குரல் குத்துருக்காங்க. 2 பேர் சைட்ல இருந்து மாறி மாறி ஏய் ஏய் குரல் குத்துட்டு ஒரே ரணகலமா இருக்குது. இதுல ஹைலைட்டா ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எம்எல்ஏவை கேள்வி கேட்கிறீங்களா, எங்க அமைச்சர்களை கேள்வி கேட்கிறீங்களா, எங்க சிஎம்ஏ கேள்வி கேட்கிறீங்களான்னு சொல்லிட்டு
அடிக்கிறது எகிரின் ஓடி வந்திருக்கிறாரு ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவர்கள். சட்டமன்றம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, ஒரு ரவுடிச கும்பல் மாதிரி இருந்திருக்கு சட்டமன்றம். இந்த பக்கம் இருந்து கேள்விகள் கேட்க, இந்த பக்கம் இருந்து பதில் வராம அடிக்கிறது எகிறது, ஏன்னு குரல் கொடுத்துன்னு வருது. இது என்னங்க ஒரு விஷயம்? இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தாவேக்காவுடைய சுயரூபம் டாரா கிழிஞ்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லைவ கட் பண்ணி இருக்கிறாங்க தாவேக்க அரசு. பெருமையா பேசினீங்களா, வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு, நேரலை கொடுத்தனு, எங்க போச்சுங்க உங்க நேரலை? ஒருவேளை உங்களுடைய குட்டையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக லைவ கட் பண்ணீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அமைச்சர் வினோத் அவர்கள் என்ன சொல்றாரு, தொழில்நுட்ப கோளாறா இருக்கும். ஆமா இருக்கும், தொழில்நுட்ப கோளாறா இருக்கும். ஏன்னா ஆளுநர் உரைக்கு முன்னாடி வரைக்கும் தொழில்நுட்ப கோளாறுலாம் ஏற்படல. அந்த ஆளுநர் உரைக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் போது மட்டும்தான் தொழில்நுட்ப கோளாறு வந்துருச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருச்சு, அதனால லைவ் கட் ஆயிருச்சு அப்படின்னு. சரி, லைவ் கட் ஆயிருச்ச, ஏன் இதை உடனே சரி பண்ணல? டெக்னிக்கல் ஒருவேளை டீ குடிக்க போனாங்களோ இல்ல சுச்சு எங்கன்னா போனாங்களோ அப்படின்னு கேள்விகள் கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. பலவிதமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சிஎம் வாய திறக்கலையே, அப்படியே இப்படியேதான் இருந்திருக்கிறார், எதையுமே பேசல. சார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சு சார், பெண்கள் பாதுகாப்பு என்னாச்சு சார், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்னாச்சு சார்னா அமைதியா இருந்திருக்கிறார், எதையுமே பேசல. உடனே ஆதவர்ஜனா வந்து என்ன பண்றாரு, கேள்விகள் கேட்கிறாரு. கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு உங்க தலைவர் தோத்துட்டாருன்னு. ஏன்பா இது கேள்வி இல்லப்பா, ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்க கொளத்தூரை பத்தி அப்படின்னு இவங்க பக்கம் கேட்டா இவங்க அப்படி என்ன பண்றாங்க, எகிரின்னு வந்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா 2500 ரூபாய் வருமா வராதா சொல்லுங்க ஐயா, விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க பயிர் கடன்லாம் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு, இதுக்கு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னா துறை சார்ந்த 2 அமைச்சர்களும் கப்புச்சிப், அவ்வளவுதான், எதுவுமே பேசவே இல்லை. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பேசவே கிடையாது, கம்முன்னு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ராஜ்மோகன் தான் எடுத்து வேந்து பேசியிருக்கிறார், ஆதவர்ஜனா தான் பேசியிருக்காரு. துறைக்கு நீங்க அமைச்சரா இல்ல அவங்க அமைச்சரா, எதுக்கு நீங்க 2 பேர் பேசுறீங்க? இதுக்கு பேசாததுக்கு 2 பேர்கிட்ட எல்லா துறையும் குடுத்துற வேண்டியதானே? ஏன் சட்டமன்றம் ஃபுல்லாவே இவரே வச்சுக்க வேண்டியதானே? ஏன் இவங்க 2 பேருக்கும் வாய வாடகை விட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. மத்த அமைச்சர்களை பார்த்து கேள்வி கேட்டா இவங்க தான் பேசுறாங்க, சிஎம் பார்த்து கேள்வி கேட்டாலும் இவங்க தான் பேசுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இங்க வாய் வாடகை வேலைப்படும் அப்படின்னு ஒரு போர்டு கூட எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்றாங்க, விமர்சனம் தெரிஞ்சுறாங்க. சோ சட்டமன்றத்துக்குள்ள நடந்தது இதுதான். ஆனா வெளியில இது கட் அண்ட் காப்பி பேஸ்ட் எப்படி வருது, எடிட்டிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. சினிமாக்காரங்க இல்லையா, அதனால வந்து எந்த இடத்துல எப்படி எடிட்டிங் பண்ணி எந்த இடத்துல எப்படி சேர்த்து நம்ம வெளியிடணும், மக்கள் நம்மளை பார்த்து நல்லதாதான் தெரிஞ்சுக்கணும், கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. திமுக கேட்ட கேள்வி ஒண்ணு கூட வரக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டா கூட அது நம்ம தலைவரை நக்கல் பண்ண கேள்வியா தான் இருக்கணும், நமக்கு எதிராக இருக்கிற கேள்வியா தான் இருக்கணும். ஆக்கப்பூர்வமான கேள்வியில கட் பண்ணி தூக்கி உட்கார்ந்து இருக்கிற டைரக்டர் பயங்கரமான டைரக்டருங்க. சட்டமன்ற நிகழ்வுல அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, எடிட்டிங் பண்ணி கழகா என்ன பண்ணிருக்காரு, எடிட்டிங் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுமோ அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி டைரக்டர் சூப்பரா என்ன பண்ணிருக்காரு, எடிட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ வீடியோல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் எழுந்து கேள்விகள் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல நல்லா பாருங்க எந்த அளவுக்கு இவங்க மாட்டி இருக்கிறாங்க, தாவேக்கா எந்த அளவுக்கு மாட்டி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். சிவசங்கர் அவர்கள் இருந்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் கோஷ் அதிகமா வருது. உடனே இந்த பக்கம் என்ன பண்றாங்க, எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. சிவசங்கர் அவர்கள் கேள்வி கேட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சுதான் இந்த பக்கம் திமுக காரங்க வந்து என்ன பண்றாங்க, எழுந்திருக்காங்க. சோ இந்த பக்கம் காட்டவே இல்லை. இந்த பக்கம் எழுந்து இவங்க மிரட்டு இது குரல் கொடுத்தது அதெல்லாம் காட்டவே இல்லை. ஏதோ திமுக மட்டும்தான் இங்க வந்து அராஜகம் பண்ணுது அப்படின்னு திமுக மேல பழிய சுமத்துற விதமா தான் இந்த எடிட்டிங் நடந்திருக்குது. டைரக்டர் சூப்பர் டைரக்டருங்க, அந்த டைரக்டர் யாருன்னா நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பில் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். உடனே ராஜ்மோகன் அவர்கள், எங்களுக்கு பேச தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கெல்லாம் இது பண்ணாமலாம் ஒண்ணும் தெரியல, எங்க முதலமைச்சருடைய கண் அசைவுக்காக வெயிட் பண்றோம், அவர் மட்டும் அப்படின்னுட்டோம், நாங்க கோதாவில இறங்குவோம், களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசியிருக்காங்க. இது மக்கள் கிட்ட வந்த வீடியோ. ஆனா உள்ளுக்குள்ள நடந்தது என்னன்னா, தாவேக்கா சைடில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எகிரிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவர்கள். அதாவது சொல்லுவாங்கல்ல, யார் கிட்ட எப்படி எப்படி பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இத போய் சேராதவங்க கிட்ட போய் சேர்ந்தா இப்படிதான் அவஸ்தைப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேட்ட அதிகாரத்தை கொடுத்தா அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, ரவுடிசம் பண்ண போவாங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுங்க ஐயா அப்படின்னா அங்க போயிட்டு அடிக்கிறதுக்கு எகிர்னு போறது,
குரல் கொடுக்குறது, இதுக்கு அவங்கள சட்டமன்றத்துக்குள்ள அமுச்சு வச்சோம் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. தனிநபர் புகழாரம். அதாவது விஜய் அவர்களை எந்த அளவுக்கு புகழணுமோ அந்த அளவுக்கு புகழ் தள்ளி இருக்கிறாங்க. எப்பா இது சட்டமன்றம், ஆக்கப்பூர்வமான கேள்வி திமுக கேட்டுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ற வேண்டிய இடத்துல தாவேக்க கம்பல்சரி இருக்குது, இல்லன்னா சொல்ல வரல. எதுக்கு லைவ கட் பண்றீங்க? தனிநபர் போற்றுதல் எதுக்கு அப்படின்னு தான் இங்க கேள்வி கேட்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஐயா வணக்கம் ஐயா, நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு அவைத்தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏன்னா உள்ள உட்கார முடியல. ஏன்னா பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, விஜய் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு புரோஜமான கருத்துக்களை பேசுங்க ஐயா, எதனா திட்டங்களை பேசுங்க, பேசவே இல்லை. அவைத்தலைவர் சொல்லியும் தாவேக்காரங்க எல்லாமே என்ன பண்றாங்க, விஜய் மட்டுமே புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. சோ உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம நிதி அமைச்சர் மரியவில்சன் இருக்கிறார் பாருங்க, இவரெல்லாம் ஹைலைட் பைபிளோடவே என்ன பண்ணிட்டாரு, ஜோசப் விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேசுறாரு. பழைய ஏற்பாடுல ஒரு ஜோசப் இருந்தாரு, புதிய ஏற்பாடுல ஒரு ஜோசப் இருந்தாரு, இன்னைக்கு நடைமுறையில ஒரு ஜோசப் இருக்கிறாரு, அதுதான் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு போற்றி பேசுறாங்க பாத்தீங்களா? ஐயா இது சட்டமன்றம், மக்களுடைய வரி பணம், உங்களுக்கு உங்க தலைவரை வாழ்த்தணும், போற்றணும், அவருக்கு சாம்பிராணி போடணும், அப்படி இப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு மேடை வச்சுக்கங்க, அமைங்க ஒரு தெருமுனை கூட்டத்துல, ஓகேவா? அந்த கூட்டத்துல போயிட்டு உக்காஞ்சி நீங்க என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க, எப்படி எப்படியெல்லாம் புகழ் பாடணுமோ அப்படியெல்லாம் புகழ் பாடுங்க. ஆனா மக்களுடைய வரி பணத்துல உட்காந்துக்கிட்டு சொகுசா உட்காந்துக்கிட்டு நீங்க அங்க புகழ் பாடுறதுக்கு உங்களுக்கு அனுப்பல. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, அதை சொல்லுங்க ஐயா அப்படின்னா போய் விஜய்க்கு புகழாரம் பாராட்டுறதுக்கு ஐயா அவங்கள போயிட்டு அங்க உட்கார வச்ச மக்களுடைய வரி பணத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தான் கேள்விகள் கேட்டு இருக்காங்க. சோ இப்படியா இந்த லைவ் கட்டாந்தல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒட்டு மொத்தத்துல திமுக ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கும் பொழுது, மக்களுக்கு புரோஜனமான கேள்விகள் கேட்கும் பொழுது முதலமைச்சர் பதில் சொல்லாம சைலண்டா இருக்கிறாரு. அதை மக்கள் பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு, துறை சார்ந்த அமைச்சர்களை கேள்வி கேட்டா ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் மட்டும்தான் பதில் சொல்றாங்க. இதை பார்த்து மக்கள் தவறா எடை போட்டுறக்கூடாது. இன்னொன்னு, நம்ம ரவுடிசம் பண்றோம், நம்ம எகிரின்னு வரோம், திமுக ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்குது, இதை திக்கி திணறோம், நம்ம இதை மக்கள் கிட்ட வெளிப்படுத்த கூடாது, தாவேக்கா ரொம்ப டம்மியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. தாவேக்கனுடைய சுயரூபங்கள் எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக, தாவேக்கா கையாளதனமா இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக லைவ கட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. உண்மையிலேயே டெக்னிக்கல் இஷ்யூ அது இதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கல் இஷ்யூனா இந்த ஆளுநர் உரை மீதான பதிலுரைக்கா உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் இதுக்கு முன்னாடி வரவே வராதா? சரி ஓகே, அப்படி டெக்னிக்கல் இஷ்யூ வந்தா கூட ஏன் ஃபுல் வீடியோவை நீங்க வெளியிடல, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி எதுக்கு அனுப்புறீங்க? அதுதானே இங்க மேட்ரு. சினிமாக்காரனுடைய ஆட்சி சினிமா பாணியில தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி அப்படின்றது தான் இங்க நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.